அனைவருக்கும் அன்பு வணக்கம். தமிழக அரசியல் வட்டாரம் மட்டும் இல்லாம தேசிய அளவிலேயே தாவேகா பேசுபொருளா இருக்கு. அதுக்கு ரீசெண்டா நடந்துட்டு இருக்கிற சில விஷயங்கள் காரணம். அது எல்லோரும் கொஞ்சம் சில செய்திகள் வாயிலாக பார்த்திருக்க கூடும். திடீர்னு சட்டப்பேரவையில அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் தமிழ்நாட்டில இருந்து ஒரு பிரதமர் உருவாகணும் அப்படின்னு பேசுறாரு. தாவேகாவினுடைய அமைச்சர்களாக இருக்கிற செங்கோட்டையன் அவர்கள், ஜெகதீஸ்வரி அவர்கள், ஸ்ரீநாதா உள்ளிட்டோர்லாம் முதல்வர் விஜய் அவர்கள் பிரதமர் ஆவார், அவர் மேல ஒரு டெல்லிக்கு போனாலும் அவர் மேல ஃபோக்கஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை உதிர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் பொதுவாக ஒவ்வொரு மாநில முதல்வர்கள் வரும்போதும் அவங்கள கொஞ்சம் ரொம்ப பெருமிதப்படுத்தி பேசும் அளவுக்கு பிரதமர் ஆவார் அப்படின்னு ஒரு சம்பிரதாய ரீதியாக ஏதோ தாவேகா பேசல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வியூகம் இருக்கு, ஒரு பெரிய திட்டம் இருக்கு அப்படிங்கிறது தான் தற்போது இருக்கிற தகவல்களாக இருக்கு. அந்த தகவல் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதலாவதாக பார்க்கும் பொழுது அமைச்சர் ஆதவ அர்ஜுனா சட்டப்பேரவையில் இந்த மாதிரி தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதமர் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நம்ம அந்த நிகழ்வுகளை பார்த்துருப்போம். அப்பத்திலிருந்து தான் இந்த விஷயம் பேசுபொருள் ஆகுது. அப்படி அவர் சொல்றதுக்கு பின்னாடி ஏற்கனவே ஒரு அதற்கான பணிகளை துவங்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு. வட இந்தியாவில் நிறைய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்களை பயன்படுத்தி சமூக வலைதளங்களில் பர்டிகுலர்லி இன்ஸ்டாகிராமில் முதல்வர் விஜய் அவர்கள் பற்றி நிறைய வீடியோஸ் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றின செய்திகள் நம்ம கடந்த சில வாரங்களாகவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் முதல்வர் விஜய் அவர்கள், அதுவும் அங்கே முதல்வர் விஜய் சிஎம் விஜய் கிடையாது, அவங்கள பொறுத்த வரைக்கும் தளபதி விஜய், அதுவும் அவங்களோட ப்ரொனவுன்சியேஷனில் சொல்லணுன்னா தளபதி விஜய். ஸோ தளபதி விஜய் அவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் நிறைய விஷயங்களை முன்னெடுத்திருக்கிறாரு. இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடந்துச்சுன்னா உடனே சுட்டுடுறாங்க, தூக்கில் போட்டுடுறாங்க. நிறைய முன்னெடுப்புகளை அவர் பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி கோயில்களில் உண்டியல்கள் வைக்கிறது மாதிரி ஸ்கூல் காலேஜஸில் உண்டியல்கள் வைக்கிறாங்க. அது மூலமாக பெண்களோட முன்னேற்றத்துக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. மாடுங்களெல்லாம் இந்த மாதிரி கொலை செய்கிறவங்களுக்கெல்லாம் உடனடி தண்டனைகள் கிடைக்கப்பெறுது அப்படின்னு அந்த பகுதியில் எந்த மாதிரியான மக்களினுடைய உணர்வுகள் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கோ அந்த பிரச்சனைகளில் விஜய் அவர்கள் உடனடி நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற தகவல்கள் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அந்த தகவல்கள் எல்லாம் உண்மையான்னு பார்த்தா உண்மை கிடையாது, அது எல்லாமே பொய் தான். ஏன்னா இங்கே முதல்வர் விஜய் அவர்கள் அப்படி எதுவும் பண்ணலை. இருந்தாலும் அந்த மக்களுக்கு, அதுவும் குறிப்பாக நார்மலாக ஒரு ரூரல் ஏரியாஸில் இருக்கிறவங்களுக்கு இப்போ இந்த விஷயங்கள்லாம் தெரிய வருமா? இப்போ நம்மளே உத்தரப்பிரதேசத்தில் அங்கே மாநில அளவில் உள்ளார்ந்து அங்கே கிராமங்களில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, அங்கே இருக்கிற சிஎம் டே டு டே லைஃப்பில் ஆக்ஷன்ஸாக என்னென்ன பண்ணிகிட்ருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக இங்கேருந்து பார்த்துக்கிட்டு இல்லை. அதே மாதிரி அங்கே இருக்கிறவங்களும் தமிழ்நாட்டை அவ்வளோ கூர்ந்து உற்று நோக்கிட்டு இல்லை. அண்ட் மோரோவர் இங்கே பொதுவாக ஒரு அறிவார்ந்த சமூகமாக தமிழ் சமூகம் பார்க்கப்படுது. அப்படி இருக்கிற தமிழ்நாட்டிலேயே இப்போ சோஷியல் மீடியாவை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணி இப்போ தாவேகா ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி தற்போது எதிர்கட்சி உட்பட நிறைய அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் உட்பட பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்போது தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் சமூகமே அந்த அளவுக்கு பண்ணுதுன்னா இப்போ அங்கே இருக்கிற மக்கள் நம்ம அளவுக்கு படிப்பறிவு இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ அவங்க எந்த அளவுக்கு அதை நம்புவாங்க அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான விஷயமும் இருக்குது. அப்படி தான் வட இந்தியாவில் முதல்வர் விஜய் அவர்களினுடைய புகழை பரப்புறாங்க. அதாவது அது பொய் செய்திகள் வாயிலாக கூட இருக்கலாம். ஆனால் மொத்தத்தில் அவரை மக்கள் மத்தியில் ரீச் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான வேலைகள் ஆல்ரெடி துவங்கிருச்சு. இப்போ இதுக்காக மாதத்துக்கு 5 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு தகவல். இதை ஒரு மூத்த அமைச்சர் ஒருத்தர் தான் இந்த பணிகளை பின்னாடி இருந்து பார்த்துக்கிறாரு அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. சரி, இப்போது இதெல்லாம் பண்ணுறாங்க. இப்போது இதுக்கான முதல் ரியாக்ஷனே எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா காங்கிரஸ் கட்சிக்கிட்ட இருந்து தான். ஏன்னா இப்போ காங்கிரஸ் ஆதரவோடு ஆட்சி அமைச்சிருக்கிற தமிழக வெற்றி கழகம், காங்கிரஸ் இருக்கிற இந்தியா கூட்டணியில் இணைந்து ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்குவதற்கு தோளோடு தோள் நின்று உதவுவார் அப்படின்னு தான் காங்கிரஸார் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நடக்கிற விஷயங்களை பார்த்தா அப்படி தெரியலை. இந்த இடத்துல ராகுலை ஓரம் கட்டிக்கிட்டு விஜய் பிரதமர் ஆவார், அதுக்கான முயற்சிகளை தான் தாவேகா எடுக்குதுன்றது தான் இப்போ பட்டவர்த்தனமாக தெரியுது. இதுக்கு தான் இங்கே தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் அதற்கு ஒரு ரியாக்ஷன் பண்ணியிருந்தார். அவங்களாம் இன்னமும் ரசிகர் மனப்பான்மையிலேயே இருக்கிறாங்க.
இந்த மாதிரி காங்கிரஸால தான் தாவேக்கா ஆட்சி அமைச்சது அப்படிங்கிறதெல்லாம் மறந்துடக்கூடாது. ஏன்னா காங்கிரஸ் ஆதரவு கொடுக்கல அப்படின்னா இப்போ அன்னைக்கே வந்து என்ன நடந்திருக்கும், பிஜேபி வந்து தாவேக்காவை கட்சியை ரெண்டாக உடைச்சிருக்கும். அது மூலமாக இந்த ஒரு சாரார் எம்எல்ஏக்களை அதிமுகவோட சேர்த்து அவங்க அந்த ஆதரவோட அதிமுக ஆட்சி அமைக்க வச்சிருப்பாங்க. அதெல்லாம் நடக்காத அளவுக்கு தாவேக்கா ஆட்சி அமைஞ்சதுக்கு காங்கிரஸ் காரணம். ஸோ இதையெல்லாம் வந்து தாவேக்காவினர் மறந்துடக்கூடாது. இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் உதிர்த்திருந்தாரு. மொத்தத்தில் காங்கிரஸ்க்குள்ள கொஞ்சம் கடும் அப்செட்டில் தான் இருக்கிறாங்க. இந்த தகவல்கள் எல்லாம் ராகுல் காந்தி அவர்களுக்கு உடனடியாக பரப்பப்பட்டு இருக்கு. பட் அவரோட ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறது இன்னும் அவர் எதுவும் வெளிப்படுத்திக்கல. ஆனால் இப்போ காங்கிரஸ்க்குள்ளே இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் தென்படுது. பட் இங்கே தமிழக வெற்றி கழகம் என்ன பிளானில் இருக்கிறாங்கன்னா, கண்டிப்பாக விஜய் அவர்களை பிரதமர் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் செயல்படுறாங்கன்றது தெளிவாக தெரியுது. ஏன்னா ஏதோ போகிற போக்கில் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இல்லை, அதுக்கான பின்னாடி பல வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் தற்போது வருகிற தகவலின் அடிப்படையில் அவங்க வந்து எந்தெந்த தொகுதிகள் நம்ம கொஞ்சம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஆய்வு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் வருது. அந்த தொகுதிகளெல்லாம் இந்தியா தேசிய அளவில் மற்ற மாநிலங்களில் எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து செல்வாக்கு அதிகமாக இருக்குது, சொல்லணுன்னா எக்ஸாக்டாக சவுத் இந்திய மாநிலங்களில் இப்போ தமிழ்நாட்டை விட்டுட்டு கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, இப்போ இங்கெல்லாம் வந்து பொதுவாகவே ஒரு விஜய்க்கு வந்து ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்றது. அங்கே அந்த தொகுதிகளாக, அந்த மாநிலங்களில் இருக்கிற தொகுதிகளாக இருக்கட்டும், வட இந்தியாவில் இப்போ ரீச் ஆகிட்டு இருக்கிற வகையில் எந்தெந்த தொகுதிகள் நம்மளுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்குன்ற அளவுக்கு சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு இப்போ ஒரு தகவல் சொல்லப்படுது. அப்போது இந்த அளவுக்கு இறங்கி பண்ணுறாங்கன்னா ஆல்ரெடி பக்காவாக பிளான் பண்ணிவிட்டு களத்தில் இறங்கிட்டாங்க அப்படிங்கிறது தான். இப்போ இந்த இடத்துல காங்கிரஸோட நிலைமை தான் ரொம்ப பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இப்போது விஜய் அவர்கள் அவ்வளோ பெரிய போட்டியாக வரலைனாலும் கூட, அவர் பிரதமர் ஆகலைனாலும் கூட, அவர் காங்கிரஸுக்கு ஆப்போனண்ட்டாக ஒரு மூன்றாவது அணியாக நிற்கிறாரு அப்படின்னாலே அது காங்கிரஸுக்கு பெரிய சரிவை கொடுக்கும், வாக்குகளை பிரிக்கும். அப்போ ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் ஆகிறதுல பெரிய சிக்கல் ஏற்படும். ஆல்ரெடி பிஜேபி எதிர்த்து பிரதமர் ஆகிறது ரொம்ப பெரிய டஃப்பான ஒரு விஷயமாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு இரண்டு முனை போட்டிகளாக இருக்கும் பொழுதே அவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது தேசிய அளவில் இன்னொரு முனை போட்டி வருதுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது நான் சொல்கிறதுக்கு இல்லை, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதில் திமுக தலைமையில் ஒரு அணின்னு வேறு பேசப்படுது. அப்படிலாம் வந்துச்சுன்னா இன்னும் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியல. இப்போ விஜய் அவர்கள் இந்த மாதிரி பண்ணுறது சரி, எந்த நம்பிக்கையில் அவங்க இதை பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம ஒன்று பார்க்கணும். இப்போ இங்கே கூட தமிழ்நாட்டில் தாவேக்கா ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறத எந்த ஒரு ட்ராக் ரெக்கார்டை வச்சு விஜய் அவர்கள் சொன்னார்? 1967-77 காலகட்டங்களில் எப்படி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஆட்சி மாற்றம் நடந்துச்சோ, ஒரு பெரிய அரசியல் மாற்றம் நடந்துச்சோ, அது மாதிரி தான் 2026 நடக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் இல்லையா? அதே மாதிரி தான் தற்போது இவங்க இப்போ ஒரு ட்ராக் ஹிஸ்ட்ரியை வச்சுருக்கிறாங்க. 1996 காலகட்டத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலை சொல்கிறாங்க. அப்போ வந்து ஜனதா தளம் ஒரு 46 இடங்கள் தான் ஜெயிச்சாங்க. பட் இருந்தாலும் அப்போ ஒரு மேஜிக் நடந்தது. அதன் அடிப்படையில் அந்த கட்சியை சேர்ந்த தேவகவுடா அவர்கள் பிரதமர் ஆகிறார். அதற்கப்புறம் அவர் 5 வருடம் நீடிக்கல அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பிரதமரானது என்னவோ இருக்கு இல்லையா? ஸோ அந்த அப்போ என்ன நடந்துச்சு, அப்போது என்ன மாதிரியான பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் நடந்துச்சு, என்ன மாதிரியான வியூகங்கள் பயன்படுத்தப்பட்டது, அதை பேஸ் பண்ணி அதை தற்காலத்தில் எப்படி பயன்படுத்த முடியும், எப்படி வியூகங்களை அமைக்கலாம் அப்படிங்கிறது தொடர்பாக தாவேகாவினுடைய மாஸ்டர் மைண்டுகளாக இருக்கிறவங்களாம் பின்னாடி யோசிக்கிறாங்க, வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்றது நம்மளுக்கு புரிய வருது. ஏன்னா அப்படியாப்பட்ட ஒரு தகவல் தற்போது வெளியில் வருது. அப்போது அதே மாதிரியான ஒரு வியூகத்தை 2029 பயன்படுத்தி ஒரு தாவேக்கா ஒரு 100 சீட்டு ஜெயிச்சிருச்சுன்னா, இந்திய அளவில் தேசிய அளவில் ஒரு 100 சீட்டு ஜெயிச்சிருச்சுன்னா கூட போதும், அதை வச்சு கண்டிப்பாக பிரதமர் ஆக முடியும். அதுக்கு வேறு எந்தெந்த இடத்துல அதற்கு தேர்தலுக்கு பின்பாக காய்களை நகர்த்தணும் அப்படிங்கிற மாதிரியான பிளான்ஸ் வரைக்கும் போட்டு வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது தகவலாக இருக்குது. இதில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஆனால் தெரியலை. இவ்வளோ பெரிய ஒரு பெரிய நகர்வுக்கு தாவேக்கா தயாராகிட்டாங்கன்றது மட்டும் தெளிவாக புரியுது. இதில் இன்னும் கூடுதலாக சொல்ல போனால் இப்போ விஜய் அவர்கள் அப்படி தேசிய அளவில் எமர்ஜ் ஆகி வரும்போது இப்போ இருக்கிற சிஜேபி கட்சியாக இருக்கட்டும், ஜன்சுராஜ் கட்சியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் கூட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் தற்போது பேசப்படுது. இளைஞர்கள் வாக்குகள் அதிகமாக
இருக்கும் தலைவராக விஜய் அவர்கள் இருக்கும் பொழுது இயற்கையாகவே சிஜேபி வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அண்டு அது ஊழலை ஒழிக்கணுன்ற மாதிரியான அந்த பாயிண்ட்டை நோக்கி தான், இலக்கை நோக்கி தான் விஜய் அவர்கள் நகர்கிறாரு அப்படின்ற போது அது அபிஜித் தீப்கே கூட நெருங்குவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு. பட் இன்னொரு பக்கம் இங்கே திமுகவை புகழ்ந்து பேசிய, திமுக ஆட்சியை, திராவிட மாடல் ஆட்சியை புகழ்ந்து பேசியதனால் திமுகவுக்கு நெருக்கமாகிட்டு இருக்கிறார் அபிஜித் தீப்கேன்னு ஒரு பக்கம் சொல்லப்படுவது உண்டு. பட் கூட்டணி அமையும் போது எப்படி அமையும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. பட் இதை நோக்கி நகருதா அப்படிங்கிறது தெரியல. பட் இப்போதைக்கு சொல்லப்படுது. இந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் யார் யார் வருவாங்கன்ற வரைக்கும் ஒரு எதிர்பார்ப்பு கிளம்பி இருக்கு. ஏன் இப்போ இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் வேணான்னு நினைக்கிறவங்க கூட திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களை பிரதமர் வேட்பாளராக ஆக்கி காங்கிரஸ் கூட்டணியில் இருக்க கட்சிகள் அவர் பின்னாடி நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கால்குலேஷன் சொல்லப்பட்டாலும் ஏன் இந்த பக்கம் விஜய் பக்கம் வரக்கூடாதுன்ற ஒரு கால்குலேஷன் இருக்குது. ஸோ இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் இந்த பக்கம் வருவாங்களா, விஜய் கூட வருவாங்களா அப்படின்னு ஒரு கால்குலேஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல கோணங்களில் விஜய் அவர்களினுடைய இந்த பிரதமர் கனவு அப்படிங்கிறது பார்க்கப்படுது. ஸோ நிறைவாக இப்போ இதெல்லாம் நடக்குது, ஓகே. தேசிய அளவில் இப்போது ஆட்சியில் இருக்கிற, மத்தியில் ஆட்சியில் இருக்கிற பாஜக இதை எப்படி அலோவ் பண்ணுறாங்க? அது அவங்களோட பெல்ட்டாக இருக்கிற நார்த் இந்தியாவில் எப்படி இன்னொரு தலைவர் எமர்ஜ் ஆகிறத அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுக்கு தான் நம்ம கொஞ்சம் பார்க்கணும் இந்த இடத்துல. விஜய் அவர்கள் பொதுவாகவே அவர் தெரிஞ்சு பண்ணுறாரோ தெரியாமல் பண்ணுறாரோ, மொத்தத்தில் அது அவர் பண்ணுறதெல்லாம் பாஜகவுக்கு ஃபேவராக இருக்குது அப்படின்றதான் இங்கே புரிஞ்சுக்கப்படுது. தமிழ்நாட்டில் அதிமுகவை டைல்யூட் பண்ணியாச்சு. பாஜகவோட நோக்கத்தின்படி ஒரு திராவிட கட்சி இருக்கக்கூடாது அப்படின்றது. அதிமுக அந்த பாதையை நோக்கி போயிட்டுருக்கு. அதை விஜய் அவர்கள் செய்து காட்டிவிட்டார். அதே கால்குலேஷன் தேசிய அளவில் காங்கிரஸை டைல்யூட் பண்ணுவதற்கான வேலையை விஜய் அவர்களை வச்சு பண்ணுறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த இடத்துல பொருத்தி பார்க்க வேண்டி இருக்குது. தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் வந்ததுனால அதிமுகவின் நிலை என்ன? அப்போ தேசிய அளவில் விஜய் அவர்கள் எமர்ஜ் ஆகும்போது காங்கிரஸினுடைய நிலை என்ன? அப்போது இது நடக்கிறது யாருக்கு சாதகமானது? பிஜேபிக்கு சாதகமானது. பிஜேபி மறுபடியும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துடவே கூடாதுன்றதில் தெளிவாக இருக்கிறாங்க. அவங்களுடைய முழுமுதல் நோக்கமே, காங்கிரஸை நோக்கிய முழுமுதல் நோக்கமே காங்கிரஸ் முக்த் பாரத், அதுதான். ஸோ அப்போ காங்கிரஸ் இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்க வேண்டும். அப்போ அந்த இடத்துல வேறு ஒரு சக்தி வந்தாலும் பரவாயில்ல, காங்கிரஸ் வந்துட்டு ஹேண்டில் பண்ண முடியாது. ஆனால் வேற ஒரு புது சக்தி வந்துச்சுன்னா அதை ஹேண்டில் பண்ணிட முடியும் பிஜேபியால். அதனால அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இதனால தான் நார்த் இந்தியாவில் விஜய் அவர்கள் வளர்வதற்கு கொஞ்சம் பிஜேபி எந்த ஒரு தடைகளையும் ஏற்படுத்தாமல் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கணக்கையும் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. ஸோ இதில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழ்நாட்டில் நடந்த ஒரு மாற்றம், ஒரு பெரிய அரசியல் மாற்றம் தேசிய அளவில் நடக்குமா? விஜய் அவர்கள் பிரதமராக ஆவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதில் தொடர்ந்து என்ன நடக்குது, 2029க்குள்ளே இன்னும் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். காங்கிரஸை நாங்கள் கழட்டி விட்டுருவோம் அப்படிங்கிற மெசேஜையும் இது மூலமாக விஜய் அவர்கள் பாஜகவுக்கு சொல்லியிருக்கிறாரு. இது மூலமாக பாஜகவினுடைய, அதாவது காங்கிரஸோடு கூட்டணி சேர்ந்ததுனால ஒரு கோபம் இருக்கும்ல, அந்த கோபத்தை திசை திருப்பி இருக்கிறார் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல புரிஞ்சிக்கப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது. நான் முன்னாடியே சொன்னது மாதிரி தமிழ்நாட்டில் நடந்த ஒரு ட்விஸ்ட் 2026 நடந்த ஒரு ட்விஸ்ட் 2029 தேசிய அளவில் நடக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம் பொறுத்திருந்து. அது தொடர்பான தகவல்களோடு அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நன்றி.